ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பெரலூர் பிரீமியம் லீக் இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்காங்க. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் பிஹெச்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மாமா வந்து அந்த ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இவங்கள நிக்க வைக்கிறாங்க. கடைசியில இவங்க அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்களா இல்லையா, எதிர்பார்த்த மாதிரி இவங்க படிக்க போனாங்களா இல்லையா, அதே நேரத்துல இவங்கள எதிர்த்து நின்ன அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிக்காரன் இவங்கள என்னென்ன டார்ச்சர் பண்ணா, கடைசியில என்ன ஆச்சு, இதுதான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவை தான் நம்ம டைரக்டர் நமக்கு காமிச்சிருக்காரு. எதுக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த வெப்சீரிஸ்ல காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. எதுக்குன்னா இவங்க பண்ற அந்த காமெடி போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க. வில்லேஜ் ஸ்டைலெலாம் காமெடி எப்படி இருக்குமோ அதெல்லாம் நம்ம டைரக்டர் நமக்கு அழகா கன்வே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா அவங்க ஊர்ல ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் பண்ற காமெடியெல்லாம் உண்மையிலே தரமா இருக்கும். முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா, நம்ம ரஜினி முருகன் படத்துல காளையை விட்டு அந்த பஞ்சாயத்தை கலைக்கிற மாதிரி இந்த இதுலயும் ஒரு சீன் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற சைக்கோ என்ன பண்ணுவான்னா, ஒரு காளையை விட்டு அந்த ஊர்ல நடக்கிற அந்த மீட்டிங்கை கலைச்சு விடுவான். கலைச்சு விட்டுட்டு அப்பாவே ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவான். அதெல்லாம் நம்ம டைரக்டர் காமிச்சதோ உண்மையிலே அருமையா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ சுனில் பண்ற அந்த காமெடியும் நல்லா இருக்கும். அவர் வந்து ஒரு தென்னை மரத்துக்கு அடியில இருக்கிற முட்டையை உடைச்சிட்டு குடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில பார்த்தா அவருக்கே அது பெரிய சம்பவமா முடிஞ்சிடும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. நம்ம ஹீரோயின் அந்த பிஹெச்டிக்காண்டி அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, கடைசியில் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு நம்ம ஹீரோ அவங்களுக்கு என்ன சம்பவம் பண்ணியா, அதெல்லாம் நம்ம டைரக்டர் நல்லா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க மாமா வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவார் ஆப்போசிட்ல இருக்க அந்த கட்சிக்காரங்களுக்கு. அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி நமக்கு இருக்கும். ஓவராலா இந்த வெப்சீரிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்கும். மற்றபடி இந்த வெப்சீரிஸில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, சில இடத்துலலாம் இவங்க பண்ணுற காமெடி வந்து நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். சில சீன்லாம் நம்ம டேரக்டர் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சில சீன்லாம் கொஞ்சம் லேகாகவே நமக்கு ஃபீல் ஆகும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் டேரக்டர் வச்சு முடிச்சாரு. அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. டேரக்டர் இந்த வெப்சீரிஸை காமெடிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டியிருப்பாங்க. அதை வந்து ஒரு பஸ்காரன் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவான். அதில் நம்ம ஹீரோயினோட மாமா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அதெல்லாம் காமிச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிக்காரன் வந்து நான் எத்தனை வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, உன்னைய எதிர்த்து தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கொடையை வச்சுட்டு போகும்போது அந்த பிஜிஎம்லாம் போட்டது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவர் டைலாக் ஒன்று சொல்லுவார், நான் எத்தனை வாட்டி தோத்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் நான் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன். நான் எப்போ ஜெயிக்கிறேனோ அப்போ வந்து நீ செத்து போயிடுவ. அப்போ ஒரு காமெடி பண்ணுவாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தரமாக இருந்துச்சு. ஓவராலாக இது ஒரு நல்ல காமெடி வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கையும் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ஓடிடி தளமான ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே குறைஞ்சது 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷமாவது இருக்கும். இந்த வெப் சீரிஸை தாராளமாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.